புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் தீவிர பிரச்சாரம். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் சூடுபிடித்துள்ள நிலையில் பாண்டிச்சேரியில் உள்ள முக்கிய வீதிகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்தியலிங்கத்தை ஆதரித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழக SC/ST பிரிவு பொதுச் செயலாளர் கன்னியப்பன், வட்டார தலைவர் கந்தவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வழியேங்கும் வேட்பாளருக்கு மலர் மாலைகள் மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாக்டர் ஜெயக்குமார் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி அளித்தார். வாக்குகளை கை சின்னத்திலே தாருங்கள். நாடு நலம் பெற வேண்டும் என்றால், மக்களாட்சி வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். உங்கள் பொன்னான வாக்குகளை கை சின்னத்திற்கு தாருங்கள், கை சின்னத்திற்கு தாருங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டி. தாய்மார்களே, சகோதரர்களே, திட்டவட்டமாக என்னால் இங்கே சொல்ல முடியும். தப்பி தவறி ஏதோ நாம் செய்கின்ற சில தவறுகளால் இன்றைய தினம் நரேந்திர மோடி மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியானால் சத்தியமாக சொல்லுகின்றேன் நான், இதுதான் நீங்கள் வாக்களிக்கின்ற கடைசி தேர்தலாக இருக்கும். இதில் மாற்று கருத்துக்கு எனக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் நரேந்திர மோடியுடைய வரலாற்றை அவர் இந்த அரசியலில் அடிவைத்த காலத்திலே இருந்து நான் கணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் குஜராத்திலே என்ன செய்தார், எப்படி மக்களை என்று கொண்டு குவித்தார், கடைசியாக நடந்த நிகழ்ச்சியிலே மணிப்பூரிலே என்ன செய்தார் என்று ஒரு கொடுங்கோலாட்சியை நடத்துகின்றவர் ஜனநாயக முறையிலே இன்றைக்கு அது நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. வரப்போகின்ற தேர்தலானது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். கடந்த 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியையும் அதன் பின்னால் இருக்கின்ற RSSம் என்ன செய்கின்றன என்பதை நாம் கவனித்தோம். எனவே இப்பொழுது இந்த தேர்தலானது ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. 2 சித்தாந்தத்திற்கிடையேயான ஒரு போர்க்களம். ஒரு சித்தாந்தம் மக்களை ஜாதி மதம் என்ற பிரிவிலே பிரித்து ஆண்டு இடையிலே இவர்கள் அந்த பிரிவினருக்கிடையிலே இருக்கின்ற வேற்றுமையை சாதகமாக எடுத்துக்கொண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்கள் இந்துத்துவா என்றும் ராமர் கோவில் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் மத சம்பந்தமான வேலைகளை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனசங்கிகள் இதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கத்திலே கன்னியாகுமரியிலே ஆரம்பித்து காஷ்மீர் வரை நடந்து, பிறகு மணிப்பூரிலே ஆரம்பித்து மகாராஷ்டிரா வரை பம்பாய் வரை நடந்து மக்கள் மத்தியிலே ஒரு இணக்கத்தையும் மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையையும் உண்டாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அந்த நடைப்பயணத்தை நடத்தி இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பையும் அமைத்து இந்த மதவாத சக்திகளை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த தேர்தல் நடக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு அநாகரிகமான வார்த்தையை சொல்வதன் முக்த் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று, அதன் பொருள் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்க போகின்றோம் என்று. அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லவே மாட்டோம். அவர்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. அவர்கள் இந்த தேர்தலிலே வீழ்த்தப்பட வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர் செய்த தவறுகளை எல்லாம் நீக்க வேண்டும். பல சட்டங்கள் அவர்கள் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக CAA சட்டம், வங்கி கணக்குகள் சட்டம், கூட்டுறவு வங்கிகளை மத்தியமயமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா அதிகாரத்தையும் அவர்கள் தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு மாநிலங்கள் எல்லாம் இவர்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு ஆட்சியையே மாற்றி இருக்கின்றார்கள். அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற தேர்தலிலே மக்கள் எங்களுக்கு வாக்களித்தால் ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்தவர்களும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள், மக்களுக்கு ஏற்காத எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று. அந்த விதத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றோம். நரேந்திர மோடி அவர்கள் கொடூரமான ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார். மணிப்பூரிலே இதுவரை அவர் காலெடுத்து வைக்கவில்லை. அங்கே மக்கள் எல்லாம் எப்படி கொண்டு குவிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு இவர் வெளிநாடுகளை சுற்றி கொண்டிருந்தார். இது நாள் வரையில் தேர்தல் நடக்கின்ற காரணத்தினால் அவர் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். இல்லாவிட்டால் இப்பொழுது கூட எங்காவது வெளிநாட்டிலே தான் இருப்பார். இத்தகைய ஒரு
பிரதமரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தரைமயமாக்கிவிட்டார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பொருளாதாரம் சாக்கடையாகி இருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் இருந்த நேரத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சியும் நாங்கள் இருந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒருவருக்கு எதிராக ஒருவர் இன்றைக்கு தீர்த்து கட்டப்படுகின்ற அந்த விதத்தில் இவர் செய்து கொண்டிருக்கின்றார். இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் இந்தியா என்கின்ற இந்த கூட்டமைப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். இந்த சபையிலே மிக முக்கியமான 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மற்றொன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவர்கள் 2மே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாததை போன்று வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் 400 இடங்களை மிக எளிதில் அடைவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பேச்சின் போது இதை குறிப்பிட்டு நான் சொன்னேன். நீங்கள் 400 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், பரவாயில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், 450 ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றேன். அடுத்து சொல்ல எதிர்கட்சிகள் கூட என்ன இவர் பாஜக பக்கம் சாதகமாக பேசுகின்றார் என்று சற்று ஒரு மாதிரியாக நிறுத்திவிட்டார்கள். என்ன இவர் 400ஐ 450 ஆக்குகின்றார் என்று. ஆமாம், நீங்கள் 400 என்பது 400 தொகுதிகளிலே நீங்கள் இவிஎம்ஐ செட் செய்து வைத்திருக்கின்றீர்கள். ஏன் 400? இன்னொரு 50 கூட்டிக் கொள்ளுங்களேன், இன்னொரு 50 தானே, அங்கேயும் இவிஎம்ஐ செட் செய்யுங்களேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அந்த விதத்திலே 400 என்பது இந்த அரசால் எட்ட முடியாத ஒரு அளவு. நரேந்திர மோடி செய்திருக்கின்ற தவறுகளை மக்கள் யாரும் மறுக்க மாட்டார்கள், மறைக்க மாட்டார்கள். ஆக 400 எல்லாம் எட்டுவதற்கு முடியாது. அந்த 400 இந்த முறை என்னால் யூகிக்க முடியவில்லை. அது இந்தியாவினுடைய எண்ணாக கூட மாறலாம். ஏனென்றால் எங்களுடைய கூட்டணி ஒரு மகா கூட்டணி, மகா கட்பந்தன் என்று இந்தியில சொல்வார்கள். மகா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் ஏதோ ஒரு முறையில் அனுசரித்து ஒருவரோடு ஒருவர் செல்வோம். நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அகற்றப்பட வேண்டும், அதற்காக நாம் உழைப்போம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது 400ஆக இருந்தால் அவர்கள் பெற்றது நாங்கள் 450 பெறுவோம். அந்த விதத்திலே தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நயனார் நாகேந்திரன் கிட்ட பிடிச்சாங்க, அப்படி பணம் இருக்கிறவங்க கிட்ட தாங்க பிடிப்பாங்க. எங்க படத்தெல்லாம் பேங்க்லயே பிடிச்சிட்டாங்க இவங்களை. அதை பாத்தீங்களா? எங்க பேங்க் கணக்கே மூடிட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இவங்க பேங்க் கணக்கு 3 இருக்குமா? இவங்க பேங்க் கணக்கு 3 கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு பணம் வெளியில அவங்க அங்கங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. ஆக பணம் பெரிய வேலையை செய்யும். ஆனால் ஒன்று, பணம் நிச்சயமாக தேர்தல் முடிவுகளை மாற்றாது. இது என்னுடைய அனுபவம். கடந்த முறை திருவள்ளூர் தொகுதியில, பாராளுமன்ற தொகுதியில நான் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று, எனக்கு என்னுடைய பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்குகளும் வேண்டாம், எனக்கு அந்த ஈனத்தனமான வெற்றியும் வேண்டாம் என்று சொல்லி 3,60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவன் நான். பணம் கொடுத்தார்கள். என்னை எதிர்த்து நின்ற அதிமுக வேட்பாளர் அதிக பணம் கொடுத்தார். அவர் 50 கோடி வரை பணம் புரண்டது என்று சொன்னார்கள். நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இந்த செய்தி எனக்கு கிடைத்தது. மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு